வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் ஒற்றாடல் அந்த அதிகாரத்தில் 5வது குறள். கடா உருவொடு கண் அஞ்சாது யாண்டும் உகா அமை வல்லதே ஒற்று. கடா உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகா அமை வல்லதே ஒற்று. இங்கே கடா அப்படிங்கிறது என்னென்னா கடுத்தல் அப்படின்றதனோட எதிர்ப்பதம். கடுத்தல் கடா. அப்படி கடுத்தல் அப்படின்னா என்ன? ஐயுறுதல், சந்தேகப்படுறது. இங்கே கடா உருவொடு அப்படின்னா சந்தேகப்படாத வடிவத்தோடு. அது இப்போ ஒற்றர்களாக இருந்தாங்க அப்படின்னா எப்படி மாறு வேஷத்தில் போவாங்க இல்லையா? அப்படி இந்த மாறு வேஷம் போடும்போது யாரும் சந்தேகம் வராத மாதிரி அந்த வேஷம் நமக்கு நல்லா பொருந்துகிற மாதிரியும் மற்றவர்கள் சந்தேகப்படாத மாதிரி வேஷங்களையும் போட்டு கண்ணஞ்சாது அப்படின்னா இவன் மாறு வேஷம்லாம் போய் ஒற்றரியத்துக்கு போகிறான். ஏதோ ஒரு சமயத்தில் அவன் ஒற்றன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அவன் இவனை இப்படி கோவத்தோடு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் யாரை ஒற்று பண்ணுறதுக்கு வந்தானோ அவன் கோவத்தோடு பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாலும் அஞ்சாமல், அதான் கண் அஞ்சாது. அவன் கண் அப்படிங்கிறது அவன் கோவத்தோடு பார்க்கின்ற பார்வையை குறிக்குதுங்க. அந்த கண்ணுக்கு அஞ்சாது யாண்டும் உகா அமை வல்லதே ஒற்று அப்படின்னா எப்பவும் என்ன செஞ்சாலும் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை உகா அமை அப்படின்னா உமிழாது அப்படின்னு பொருள். வெளியில் சொல்லாமல் இருக்க வல்லவனே ஒற்றனாவான். இங்கே ஒரு ஒற்றன் அப்படின்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். யாண்டும் உகா அமை. இப்போ முதல்ல ஒற்றன் அப்படின்ற அவனோட வேலை எப்போவுமே ஆபத்து நிறைந்தது தான் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல போய் நடிக்க தானே நடிக்கிறோம். நம்மளுடைய மனசு ஒருத்தருக்காக வேலை பண்ணுது. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து தான் நம்ம அவங்களோட ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யாருக்காக வேலை பண்ணுறோமோ அவங்கக்கிட்ட சொல்கிறோம் இல்லையா? ஆக அந்த ஒற்று அப்படிங்கிறதே ரொம்ப கடினமான வேலை தான். அப்படி போகும்பொழுது அந்த உருவம் வேஷம் என்ன வேஷம் போடுறோமோ அது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கணும். அப்படி ஒருவேளை சந்தேகம் அவர்கள் கோபத்தோடு அப்படி பார்த்தாங்க அப்படின்னா அதற்கு பயப்படாமல் நிற்கணும். யாண்டும் உகாமை. அவங்க சாம பேத தண்டம் அந்த 4 வகையிலையும் என்ன பண்ணுவாங்க? இவனை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவன்கிட்டேருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு. அப்படி என்ன பண்ணினாலும் என்ன சொல்லக்கூடாது, அவன் மனசில் இருக்கிறது எதுக்காக வந்தான், என்ன பண்ணான் அப்படின்றதோ, அவனோட அரசனை பற்றியோ தலைவனை பற்றியோ எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்க வந்தான் ஒற்றன். இன்றைக்கும் இந்த ஒற்றர்கள் அப்படின்றவங்க இருக்க தான் இருக்காங்க. உலகளாவிய வகையில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆபத்தில் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ரஷ்யாவோட ஒற்றன் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேலையெல்லாம் எப்போவுமே ரொம்ப கடினம்தான். அவன் என்னென்னோ சொல்லி பார்ப்பான். முதல்ல சமாதானமாக சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் பயமுறுத்துவாங்க. சாம பேத தான தண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற தண்டனையெல்லாம் ரொம்ப அதீதமாக இருக்கும். நம்மளோட கற்பனைக்கெல்லாம் வரவே வராது. அப்படியெல்லாம் செஞ்சு அவங்கக்கிட்ட உண்மையை வரவழைக்க பார்ப்பாங்க. அப்படி எது செஞ்சாலும் உண்மையை சொல்லாமல் இருக்கவன் தான் ஒற்றன் அப்படின்னு ஒற்றனுடைய இலக்கணம் இந்த குறளை சொல்கிறார். சரிங்களா? இதுக்கு அடுத்தடுத்து வருதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். என்னென்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.